இந்த காணொளியை காண வந்திருக்கும் உங்களுக்கு அஷ்டலட்சுமி பூஜா யந்திரத்தின் சார்பாக இனிய வணக்கங்கள். வாழ்க வளமுடன். இன்னைக்கு இந்த காணொளியில நம்ம பார்க்க போறது ஒரு பூஜை யந்திரத்தை பத்தின தகவல்கள் தான். சத்ரு சம்ஹார ஷடாக்ஷர யந்திரம் அப்படின்றதுதான் இந்த பூஜை யந்திரத்தோட பெயர். இந்த பூஜை யந்திரம் என்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நாம பொதுவா சில விஷயங்களை பத்தி நம்ம கொஞ்சம் கலந்துரையாடல் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம ஒரு புதுசா ஒரு விஷயத்தை ஆரம்பிக்க போறோம், ஒரு புதுசா ஒரு தொழிலை ஆரம்பிக்க போறோம், ஒரு நிறுவனம் ஆரம்பிக்க போறோம், புதிதா ஒரு முயற்சி ஒண்ணு பண்ண போறோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு நமக்கு வெற்றி கிடைக்கும் அதில் அப்படின்றது எதை சார்ந்து இருக்குதுன்னா, ஒண்ணு நம்மளோட அறிவு, ரெண்டாவது நம்மளோட உழைப்பு, ஆற்றல், நேர்மை, அதுக்கப்புறம் நல்ல நேரம், அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா நம்மளோட எதிரிகள், அதாவது சத்ருக்கள் சொன்னா எதிரிகள், அவங்களோட எதிர்மறை எண்ணங்கள், நம் மீதான எதிர்மறை எண்ணங்கள், அதாவது சத்ருத்தனம் அப்படின்னு சொல்லுவோம், எதிரித்துவம். அந்த சத்ருத்தனம், அதாவது நம்ம நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற அந்த நம்மளோட எதிரிகளோட எதிர்மறை எண்ணங்கள் நமக்கு வெற்றியை கிடைக்க விடாம தடுக்கிறதுல முக்கிய பங்காற்றும். அப்ப என்ன பண்ணலாம்? நம்ம யாருமே எதிரிகளை அழிக்கணும் அப்படின்னு நினைச்சு பண்ணா அது நடக்காது. ஏன்னா கடவுள் பாத்தீங்க அப்படின்னா, தெய்வ சக்தி அப்படின்றது என்னைக்குமே நியாயம் யார் பக்கம் இருக்குதோ அவங்க பக்கம் தான் நிற்கும். இப்போ நிறைய பேர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இப்போ திருச்செந்தூர்ல முருகர் சூரபத்மனை வதம் பண்ணார், அதாவது சத்ரு சம்ஹாரம் அப்படின்றதுனால அங்க திருச்செந்தூர்ல சம்ஹாரமூர்த்தின்னு முருகனுக்கு ஒரு தனி சந்நிதி இருக்குது. நம்ம சமீப காலமா நிறைய செய்திகள் கேள்விப்பட்டிருப்போம். இந்த சத்ரு சம்ஹாரமூர்த்தி சந்நிதியில நிறைய விஐபிக்கள், நிறைய அரசியல்வாதிகள்லாம் நடுராத்திரியில இந்த மாதிரி சமயங்களில் போய் யாகம் நடத்தினாங்க அப்படின்னு நிறைய செய்திகள் சமீப காலத்தில் கேள்விப்பட்டிருப்போம். எதுக்கு பண்றாங்க? தங்களோட வெற்றிக்கு தடையா இருக்கக்கூடிய அந்த எதிரிகளை பலமிழக்க செய்வதற்கு, அந்த எதிரிகளை கட்டுக்குள் வைப்பதற்கு. ஆனா நீ போய் வெறுமனே யாகம் பண்ணாலும் அந்த கடவுளை வணங்குறதால மட்டும் இல்ல, அவருக்கு சிறப்பான ஏதாவது விஷயங்கள் செய்துட்டால மட்டும் உன் பக்கம் நியாயம் இல்லை அப்படின்னா உன் பக்கம் தெய்வ சக்தி நிற்காது. உன்னுடைய பக்கம் நியாயம் இருந்து நீ அந்த சம்ஹார மூர்த்தியை மனதார அதற்கான வழிபாட்டு முறைகளில் வழிபடும் பொழுது, உனது பக்கம் நியாயம் இருக்கும் பொழுது கண்டிப்பாக உனது எதிரிகளை கட்டுப்படுத்துவார். உனது சத்ருக்களின் சத்ருத்தனத்தை சுத்தமாக முற்றிலுமாக அழித்தொழிப்பார் சம்ஹாரமூர்த்தி. முருகனோட வேல் அவ்வளவு சக்தி வாய்ந்தது. அந்த வேல் அந்த மிகப்பெரிய சக்தி கொண்ட சூரபத்மனை அழிப்பதற்காக முருகனுடைய தாயார் பார்வதி தேவி தன்னுடைய மொத்த சக்தியையும் ஒரு ஆயுதமாக மாற்றி முருகனுக்கு வழங்கியதுதான் அந்த முருகருடைய வேல் அப்படின்றது வரலாறு. அப்ப அந்த வேலுக்கு அவ்வளவு ஒரு சக்தி இருக்குது. அப்ப நம்மளோட தொழில்கள், நம்மளோட சில முயற்சிகள், நம்மளோட வாழ்க்கையில எதிரிகளால் உண்டாகும் சில தடைகளை எல்லாமே நம்ம அழிக்கணும் அப்படின்னா அதற்கென உருவாக்கப்பட்டதுதான் இந்த சத்ரு சம்ஹார ஷடாக்ஷர யந்திரம். இந்த சத்ரு சம்ஹார ஷடாக்ஷர யந்திரத்தின் முக்கியமான ஒரு பலன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம செய்யக்கூடிய ஒரு முயற்சி, நாம செய்யக்கூடிய ஒரு தொழில், நாம செய்யக்கூடிய ஒரு வியாபாரம், அதே விஷயத்த நமக்கு போட்டியா ஒருத்தன் நம்ம முன்னாடியே ஆரம்பிச்சு நமக்கு அந்த தொழிலையோ அந்த வியாபாரத்திலேயோ அந்த முயற்சியிலையோ தடையை உருவாக்குவார்கள். இப்ப உதாரணத்துக்கு நீங்க ஒரு இடத்துல அனலைஸ் பண்ணி இந்த இடத்துல நம்ம இந்த வியாபாரம் பண்ணா நல்லா போகும் அப்படின்னு எல்லாமே ஸ்டடி பண்ணி அதற்கான முதலீடு, உங்களோட உழைப்பு, அறிவு எல்லாம் போட்டு நீங்க ஒரு வியாபாரத்தை ஒரு இடத்துல நிறுவீங்க.
உதாரணத்துக்கு ஒரு சாப்பாடு கடையோ இல்லைன்னா ஒரு துணி கடையோ அந்த மாதிரி சொல்லலாம். அந்த இடத்துல உங்கள் வியாபாரம் நல்லா ஓஹோன்னு போக ஆரம்பிக்கும். இதை பார்த்த ஒருத்தன் என்ன பண்ணுவான், ஓ இந்த இடத்துல நம்ம இந்த வியாபாரம் பண்ண நல்லா போகுதுன்னு உங்களுக்கு எதிரே அதே வியாபாரத்தை ஆரம்பிப்பான். நீங்க ஒரு துணிக்கடை போட்டு அந்த இடத்துல உங்க துணிக்கடை நல்லா போயிட்டு இருக்குன்னா உங்களுக்கு எதிரே ஒரு துணிக்கடை போட்டு அதே வியாபாரத்தை உங்களுக்கு போட்டியாவே ஆரம்பிப்பான். நீங்க ஒரு அரசியல் ஒரு வளர்ச்சி எதிர்நோக்கி நீங்க அதுக்காக உழைச்சிட்டு இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு போட்டியா உங்க கூடவே இருக்கிற ஒருத்தனோ எவனோ ஒருத்தன் உங்க கட்சியில் இருக்கிற ஒருத்தனோ அந்த இடத்துக்குள்ள நுழைஞ்சு உங்களுக்கு போட்டியா நீங்க செய்யற வேலைகளே செஞ்சு உங்களை தாண்டி போய் உங்களோட இலக்கை அவன் அடையணும்னு பார்ப்பான். இது எல்லாமே உங்களோட ஒரு முயற்சிக்கு, உங்களோட தொழிலுக்கு, உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு புதுசா ஒருத்தன் சத்துருத்தனத்தை வெளிப்படுத்தி நமக்கு தடைகளை உண்டு பண்ணுவது. இந்த மாதிரி சத்துருத்தனத்தை கட்டுப்படுத்துவதற்கு முழு பலனளிக்கக்கூடியதுதான் இந்த சத்துரு சம்ஹார ஷடாக்ஷர யந்திரம். ஷடாக்ஷரம் அப்படின்னா என்ன அப்படி கேட்டீங்கன்னா, பஞ்சாட்சரம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. நமசிவாய 5 எழுத்து. ஷடாக்ஷரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 6 எழுத்து. சரவணபவ. இந்த சரவணபவக்கும் இந்த சம்ஹார யந்திரத்தில் இருக்க சரஹணபவன் இருக்கும். இது ரெண்டுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லாத்தையுமே நம்ம வீடியோங்களை வெளிப்படையா எல்லாருக்கும் சொல்லிட முடியாது. ஸோ அதை பத்தி நம்ம பார்க்க வேண்டாம், அதை விட்டுறலாம். ஏற்கனவே சொல்லியிருப்போம், இந்த சூலினி துர்கால பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட கண் திஷ்டி, காரிய தடைகள் இதெல்லாம் நம்மளை பிரச்சனை இல்லாம அது நமக்கு அதெல்லாம் முற்றிலும் கிளியர் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோமே. அப்ப சூலினி துர்கா யந்திரத்துக்கும் இந்த சம்ஹார மூர்த்தி யந்திரத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். கண் திருஷ்டிக்கும் இந்த எதிரிகளின் எதிர்மறைத்துவம், அதாவது சத்ருத்தனத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம தெரிஞ்சுக்கணும். இப்ப கண் திருஷ்டி அப்படின்றது ஒருத்தங்க நம்மளை பாக்குறாங்க. இப்ப ஒரு பெண்ணா இருந்தா நம்ம ஒரு நல்ல ஒரு மங்கள நிகழ்வுக்கு போறோம், நிறைய நகை நட்டு அணிஞ்சிட்டு போறோம். அங்க திடீர்னு பாக்குறவங்க, அப்பா நல்லா இருக்கிறா போல, இவன் இவ்வளவு நகைலாம் போட்டுக்கிறா. இல்ல நம்ம ஒரு ஆணா இருக்கும்போது அவன் நல்ல வேலையில் இருக்கான், நல்ல ஒரு கார் வச்சிருக்கிறான், அதுல போனோம் அப்படின்னா பரவாயில்லப்பா அவன் நல்ல கார்கர் வாங்கி சூப்பரா இருக்கிறான் அப்படின்னு பார்த்து ஏக்க பெருமூச்சு விடுறது கண் திருஷ்டி. அதே நம்மளை பார்த்து அவங்க மனசுக்குள்ள, அதாவது நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க, நம்மளோட உறவினர்கள் இல்லை நம்மளோட எதிரிகள் யாரா இருந்தாலும் சரி, நம்மளை பார்த்து என்னப்பா இவன் நல்லா கார்கர் வச்சுட்டு போய் போறான், அந்த காரெல்லாம் இவன்ட்டு போயிடணும்ப்பா, எங்கேயாவது இந்த கார்லாம் ஆக்சிடென்ட்ல மாட்டணும்ப்பா, இவன் என்னப்பா இவன் நல்லா நகை நட்டு போட்டு நல்லா இருக்கிறான், அந்த நகையெல்லாம் போடணும்ப்பா, ஏதாவது கஷ்டம் வரணும்ப்பா இவளுக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. பாத்தீங்களா, அதுதான் சத்ருத்தனம், எதிரிகளின் எதிரித்துவ குணம். சாதாரணமா நம்மளை பார்த்து ஒரு ஏக்க பெருமூச்சு விட்டு போறது, நம்ம சுற்றத்தில் இருக்கிறவங்க உறவினர்கள் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கண் திருஷ்டி. அதுவுமே மிகப்பெரிய நெகட்டிவ் விளைவுகள், அதாவது எதிர்மறை விளைவுகளை நம்ம வாழ்க்கையில ஏற்படுத்தும். அதுக்காகத்தான் சூலினி துர்கா யந்திரத்தை வழிபடணும்னு நாங்க சொல்லுவோம். ஆனா இந்த எதிரித்துவம், சத்ருத்தனம் இருக்கு பாருங்க, இது நம்மளோட காரிய தடைய ரொம்ப அளவுக்கு அதிகமா உண்டு பண்ணக்கூடியது. பல பேர் நம்ம முன்னாடி நல்லாவே பேசுவாங்க, நல்லா சிரிப்பாங்க, ஆனா அவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. அவங்க மனசுக்குள்ள நம்ம எல்லாம் எப்பண்டா அழிவோம் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் இருக்கலாம். அது நம்ம சுற்றி இருக்கிறவர்களாக இருக்கலாம், அக்கம் பக்கத்தவர்களாக இருக்கலாம், இல்ல நம்மளோட உறவினர்களாக இருக்கலாம். இது நமக்கு தெரியாது. அப்ப நம்ம கண்ணுக்கு தெரியாமலே நிறைய சத்ருத்தனம் ஒவ்வொரு மனிதருக்கும் வாழ்க்கையில் கண்டிப்பாக நம்மை சுற்றி இருக்கும். சத்ருத்தனம் இல்லாத மனிதனே யாரு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட முடியாது. எல்லா மனிதர்களுக்கும் கண்டிப்பா எங்கேயாவது ஒருத்தர் யாராவது அவனை பத்திய சத்ருத்தனத்தை மனசுல வச்சிருப்பாங்க. அப்ப இந்த சத்ருத்தனத்தை நாம் முழுமையாக அழித்தொழிக்க வேண்டும். நாங்க ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், எதிரிகளை அழிக்கும் வேலைகள், அந்த மாதிரி வேலைகளை நம்ம பூஜை யந்திரத்துல நம்ம அந்த மாதிரி வேலைகள் எப்போதுமே பண்றதில்லை. பில்லி சூனியம் மாதிரி பிளாக் மேஜிக் விஷயங்கள் எப்பொழுதுமே பண்றதில்லை. ஆனால் சத்துருக்களின் சத்துருத்தனத்தை அழித்து ஒடுக்கவும், நம்முடைய முயற்சிகளில் இருக்கும் தடைகளை நீக்கவும், நாம் தொடும் காரியங்கள் அனைத்தும் நம் வாழ்க்கை முழு வெற்றி பெறவும் இந்த வழிபாட்டு முறை, இந்த சத்ரு சம்ஹார ஷடாக்ஷர யந்திரத்தை வழிபடும் பொழுது நிச்சயமாக 100% மாற்றம் நம் வாழ்க்கையில் நிகழும். எங்க கிட்ட யந்திரங்கள் வாங்கும் பொழுது நாங்க ஏற்கனவே பல காணொளிகள்ல சொல்றதுதான்,
அந்த யந்திரத்தை எப்படி வழிபடணும் அப்படின்ற மந்திரங்கள் எல்லாமே நாங்க உங்களுக்கு கிளீனா லீஃப்லெட் மாதிரி போட்டு உங்களுக்கு பிரிண்ட் அவுட் கொடுத்துருவோம். அதற்கு பிறகு உங்களோட ஜனன நாள், நீங்கள் பிறந்த நாள், நேரம், சரியான நேரம், பிறந்த நாள், நேரம், ஊர், வருடம், மாதம், இந்த டீட்டெயிலை நீங்க கொடுத்து உங்ககிட்ட இருந்து நாங்க வாங்கி உங்களோட பிறந்த நாள், மாதம், வருடம், நேரம், ஊர் இதெல்லாம் வச்சு உங்களோட ஜென்ம நட்சத்திரப்படி பஞ்சபட்ச சாஸ்திரப்படி உங்களுக்கு எந்த நாள்ல எந்த நேரத்தில் நாம் வழிபாடுகளை செய்யும் பொழுது நமக்கு 100% வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நாங்க கணிச்சு கொடுத்துருவோம். எப்படி எந்திரங்கள்ல ஒரு 90% எந்திரங்கள் ஒரே மாதிரி இருந்தாலும் 10% உங்களோட ஜாதக பலனுக்கு தகுந்தவாறு, உங்களோட பிரச்சனைகளுக்கு தகுந்தவாறு கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம். அதே போல எந்திரங்களை வழிபடும் நேரங்கள் உங்களுக்கு நாங்க குறிச்சு கொடுப்போம். அதுதான் ரொம்ப முக்கியம். நாங்கள் குறித்து கொடுக்கும் அந்த சரியான நேரத்தில் எந்திரங்கள் நீங்கள் வழிபாடு செய்வது மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கையில் நீங்க எந்த புதிய முயற்சிகள், எந்த விஷயங்கள் தொடங்கும் போதும் அந்த சரியான நேரத்தில் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய அந்த சரியான, நாங்கள் குறித்து கொடுக்கும் சரியான நேரத்தில் அந்த விஷயங்கள் நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிட்டும். இதுதான் நம்மளோட அஷ்டலட்சுமி பூஜா யந்திர நிறுவனத்தோட சிறப்பம்சம். சரி, இவ்வளவு நேரம் நம்ம இந்த சத்ரு சம்ஹார ஷடாக்ஷர இயந்திரத்தோட தகவல்கள் எல்லாத்தையும் பார்த்தோம். இந்த சத்ரு சம்ஹார ஷடாக்ஷர இயந்திரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும் இல்லையா? அது இப்ப பாத்திரலாம். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் பாருங்க, இதுதான் சத்ரு சம்ஹார ஷடாக்ஷர இயந்திரம். இந்த சத்ரு சம்ஹார இயந்திரம் முருகரை, அதாவது திருச்செந்தூரில் சூரபத்மனை வதம் பண்ணிய முருகரை அடிப்படையாக கொண்டு இயங்கக்கூடியது. இதே சத்ரு சம்ஹாரத்துல சக்தி இயந்திரம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது நம்ம வேற ஒரு காணொலியில பார்க்கலாம். அது ரொம்பவே உக்கிரமானது. அதை பத்தி தகவல்கள் நம்ம தனியா பார்க்கலாம். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா 9 இன்ச்சு அளவு, 6 இன்ச்சு அளவு உள்ள இந்த இயந்திரங்கள் தான் இது. இந்த 3 இயந்திரங்களுமே பாத்தீங்க அப்படின்னா அடிப்படை ஒன்றுதான். அதாவது இது அடிப்படையான இயந்திரம் தான், கஸ்டமைஸ்டு கிடையாது. ஆனா இந்த வாடிக்கையாளர்களுக்கு அவங்க இதை வழிபட வேண்டிய நேரம் நம்ம அவங்களோட ஜனன நாள், நேரம், நட்சத்திர அடிப்படையில் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவோம். அந்த நேரத்தில் அவங்க தவறாம வழிபட்டு வரும்போது கண்டிப்பாக அவர்களுக்கு இது 100% பலன் கொடுக்கக்கூடியது. இதே சத்ரு சம்ஹார ஷடாக்ஷர இயந்திரத்தில் மந்திரங்கள் கஸ்டமைஸ் பண்ணக்கூடிய இயந்திரங்களும் இருக்குது. அது அவங்களுடைய ஜன நேரம், அவங்களுடைய பிரச்சனைக்கு தகுந்தபடி அதை நாங்கள் பண்ணி கொடுப்போம். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எதுவுமே கஸ்டமைஸ் பண்ணப்பட்டது இல்ல, அடிப்படையான இயந்திரங்கள் தான் இது. இது வரைக்கும் நீங்க பார்த்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம். மீண்டும் ஒரு இனிய காணொலியில் உங்கள் எல்லாரையும் மறுபடியும் சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது ஸ்ரீ அஷ்டலட்சுமி பூஜா யந்திரம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.